Assalamualaikum students. Exercise 3.3 question number 3. Find the values of other 5 trigonometric function of the following. அப்படின்னு கொடுத்து சஜஷன் ஒன்று பாருங்க. So cos theta equal to minus 1 by 2. Theta lies in the third quadrant. So theta வந்து எத்தனை quadrant இருக்குன்னா third quadrant இருக்குது. So third quadrantல வந்து யாரோட வேல்யூ பாசிட்டிவா இருப்பாங்கன்னா tan ஓட வேல்யூ cot ஓட வேல்யூ தான் பாசிட்டிவா இருப்பாங்க. So அதனால இங்க என்ன cos ஓட வேல்யூ நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. அப்படிங்க பாருங்க. So இந்த நெகட்டிவ்ங்கிறது எதை மீன் பண்ணுது பாருங்க. அந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த cosங்கிறது இந்த thetaங்கிறது எத்தனை quadrant இருக்குது third quadrant இருக்கிறதுனால cos ஓட ஆன்சர் இருக்கிறது நமக்கு வந்து மைனஸ்ல வந்து அர்த்தம். அப்படிங்க பாத்தீங்கன்னா so cos theta equal to minus 1 by 2. So இந்த மைனஸ் எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா so theta lies in the third quadrant. So எழுதிக்க theta lie in third quadrant. இந்த third quadrant தான் நமக்கு மைனஸ் மீன் பண்ணுது. அப்போ நமக்கு cos theta உடைய நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். So can adjacent divided by hypotenuse அப்படி எழுதிக்கங்க. So this is called as adjacent divided by இது வந்து நமக்கு தேவையான hypotenuse. அப்ப adjacent வேல்யூ நமக்கு 1 வரும், hypotenuse வேல்யூ 2 வரும். நம்ம மைனஸ்ன்றதை கன்சிடர் பண்ண கூடாது. So மைனஸ் only எதுக்குனா theta எங்க லொகேஷன் இருக்கு அதை கன்சிடர் பண்ணா நமக்கு என்ன வருது மைனஸ் பிளஸ் வருதுங்களா. நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல adjacent ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 1 எடுத்துக்கங்க. அந்த hypotenuse ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 2 எடுத்துக்கங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்க டிரா பண்ணுங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல சோ θ நீ எங்கனால மார்க் பண்ணிக்க. சோ இந்த இடத்துல நான் θ மார்க் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கு நேரா வந்து this is called as opposite side, this is called as adjacent side, this is called as the hypotenuse side. சரிங்களா. நமக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியும். சோ நமக்கு ஆப்போசிட் வேல்யூ தெரியாது. சோ adjacent வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 1 இருக்குது and hypotenuse வேல்யூ பாத்தீங்கன்னா 2 இருக்குது. சரிங்களா. அப்போ ஆப்போசிட் வேல்யூ நீங்க by using Pythagoras theorem சோ எழுதிக்கங்க by using Pythagoras theorem படி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா so hypotenuse square equal to opposite square plus நமக்கு தேவையான adjacent square வரும். so hypotenuse ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. so answer 2 square equal to opposite வேல்யூ தெரியாது. அப்ப opposite square plus adjacent வேல்யூ மட்டும் 1 square இருக்கு. இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 4 equal to opposite square plus 1 this வந்து மைனஸ் ஆ மாறும். therefore opposite square equal to 4 minus 1. therefore opposite வேணும்னா ஸ்கொயர் இந்த ரூட்டா மாறும். ரூட் ஆஃப் நமக்கு 3 வரும். நமக்கு the root of 3 ங்கிறது இந்த ஆப்போசிட் சைடோட லெந்த். அப்ப இதோட ஆன்சர் நமக்கு root 3 கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. சரிங்களா. நமக்கு இந்த தீட்டாவை பத்தி பேசலாம். அப்ப theta lies in the third quadrant. so since theta lies in third quadrant, so third quadrant இருக்கிறதுனால other than so எல்லா trigonometric ratio எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதை தவிர்த்துட்டு so இந்த tan ஐயும் cot இந்த other than tan and cot having all trigonometric ratio other than tan and cot have negative sign. சரிங்களா. இல்ல கவனிக்கணும் இந்த இடத்துல so third theta வந்து third quadrantல இருக்கிறதுனால so எல்லா trigonometric ratio எப்படி வரும் நமக்கு வந்து நெகட்டிவா வரும். எதை தவிர்த்துட்டு இந்த tan நமக்கு cot மட்டும் எப்படி நமக்கு வந்து பாசிட்டிவா வரும். மத்த எல்லாமே எப்படி இருக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் சைடுல இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதலாம். முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம sin theta எழுதுறோம். so sin theta ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா so நமக்கு வந்து opposite divided by hypotenuse அப்படி எழுதிக்கீங்க. opposite divided by hypotenuse எழுதிக்கீங்க. அப்ப கண்டிப்பா இந்த sin theta அந்த thetaங்கிறது எத்தனை குவாட்ரண்ட் இருக்குன்னு பார்த்தா நமக்கு எத்தனை குவாட்ரண்ட் இருக்குது நமக்கு வந்து third quadrant இருக்குனா இந்த sin ஓட ஆன்சர் எப்படி நமக்கு மைனஸ்ல வரும். மறந்துட கூடாது. அப்ப ஆன்சர் மைனஸ் போடுங்க. அப்ப இங்க ஆப்போசிட் ஆன்சர் இருக்குது சோ √3 டிவைட் பை ஹைபோடென்யூஸ் ஆன்சர் இருக்குது நமக்கு 2. அப்ப இந்த மைனஸ் ஏன் போட்டோம் இந்த θங்கிறது எத்தனை குவாட்ரண்ட் இருக்குது third quadrant இருக்கா மைனஸ் பண்ணனும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம cos ஓட ஆன்சர் அங்கே கொடுத்தோம். அங்க நீங்க cos எடுத்தீங்க. cos θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா அங்க நீங்க சம்லே கொடுத்தோம். சோ நமக்கு -1/2 ஈஸியா எழுதலாம். அடுத்து tan ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ tan θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 அப்ப நம்ம ஆப்போசிட் divided by adjacent போடுவீங்க. ஆனா இந்த இடத்துல பிளஸ் வர மைனஸ் வர நீங்க பாக்கலாம். தீட்டாவை கன்சிடர் பண்ணலாம். தீட்டாங்கிறது இந்த third quadrantனால tan ஓட வேல்யூ எப்படி தான் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும். அப்ப நீங்க பிளஸ் போட்டா போதும். அப்ப நீங்க ஆப்போசிட் வேல்யூ பாத்தீங்கன்னா √3 divided by adjacent வேல்யூ தான் 1 வரும். அப்ப tan θ ஆன்சர் +√3 divided by 1. சோ அப்ப இந்த ஒவ்வொரு ரெசிப்ரோக்கல் எழுதுறதுக்கு வந்து இந்த cosecant secant cot வரும். therefore நமக்கு cosecant θ ஓட ஆன்சர் 1 divided by sin θ. அப்ப sin θ ஓட ஆன்சர் -√3 divided by 2 ரெசிப்ரோக்கல் போட்டா சோ 2 divided by -2 divided by √3 வரும். அடுத்து நீங்க secant θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 divided by cos θ. சோ cos θ ஓட ஆன்சர் -1/2 ரெசிப்ரோக்கல் போட்டா -2 divided by 1 வரும். அடுத்து cot θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 divided by tan θ. சோ tan θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா √3 divided by 1 ரெசிப்ரோக்கல் போட்டா 1 divided by √3. இது நமக்கு தேவையான ரிசல்ட்.
Subdivision 2 பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos theta equal to 2/3 theta lies in the first quadrant சரிங்களா அப்ப theta எங்க இருக்கு first quadrant so first quadrant இருந்துச்சுனா எல்லா trigonometry ratio இப்படி தான் இருக்கும் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் சரிங்களா அப்ப உங்க பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்திருக்காங்க cos க்கு அப்ப எப்படி இருக்கும் theta ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இங்க cos theta equal to what is the answer நமக்கு 2/3 ன்னு அர்த்தம் அப்ப இந்த 2 ஓட வேல்யூ adjacent value and 3 ஓட வேல்யூ நமக்கு hypotenuse value so theta பத்தி எழுதிங்க theta lies in the first quadrant so adjacent value பார்த்தா நமக்கு வந்து 2 வருது and hypotenuse value பார்த்தா நமக்கு 3 வருது so நம்ம triangle right angle triangle வச்சிருக்கோம் so theta க்கு ஆப்போசிட் ஓடது opposite side so theta க்கு பக்கத்துல adjacent side and 90 க்கு நேரா வருது இந்த ஸ்கொயர் hypotenuse நமக்கு என்ன வேல்யூ தெரியுமா அதனால அப்ளை பண்ணுங்க so adjacent value பார்த்தா நமக்கு 2 தெரியும் and hypotenuse value நமக்கு 3 தெரியும் உங்களுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் by using the Pythagoras theorem so hypotenuse square equal to opposite square plus adjacent square so hypotenuse square பார்த்தீங்கன்னா so 3 square equal to so opposite square நமக்கு தெரியாது therefore opposite square plus adjacent square பார்த்தா நமக்கு 2 square வரும் so further simplification 9 equal to opposite square plus நமக்கு 4 வரும் 4 இந்த சைடுல மைனஸா மாறும் therefore நமக்கு opposite square equal to 9 minus 4 therefore opposite equal to நமக்கு √5 ன்னு வரும் அப்ப opposite distance நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் √5 ன்னு வருது சரிங்களா இப்போ இங்க பாத்தீங்கன்னா theta lies in the first quadrant therefore all the trigonometry ratio having the positive sign நமக்கு எப்படி இருக்கு எல்லாமே பாசிட்டிவ் சைடுல தான் இருக்கும் அப்ப எல்லாமே பாசிட்டிவா தான் வரும் அப்ப sin theta ஓட வேல்யூ வந்து தான் பாசிட்டிவா வரும் and cos theta ஆன்சர் வந்து தான் பாசிட்டிவா வரும் அடுத்து நமக்கு tan theta ஓட ஆன்சர் பாசிட்டிவ் மூணு யூனிட்ஸ்ல மத்த மூணு ரேஷியோ ஈஸியா நமக்கு முடியும் சோ நம்ம sin ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் சோ ஆப்போசிட் வேல்யூ பாத்தீங்கன்னா √5 இருக்குது √5 divided by hypotenuse value பாத்தீங்கன்னா 3 இருக்குது அப்ப ஆன்சர் √5 divided by 3 அடுத்து cos ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு adjacent divided by hypotenuse adjacent ஆன்சர் இருக்குது so 2 divided by hypotenuse ஆன்சர் 3 இருக்குது நம்ம cos ஓட ஆன்சர் 2 divided by 3 அடுத்து tan ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா so opposite by adjacent அப்ப ஆன்சர் √5 divided by adjacent வேல்யூ 2 இருக்குது சரிங்களா அடுத்து என்ன பண்ணனும் so cosecant theta எழுதுங்க so cosecant thetaங்கிறது 1 divided by sin theta அப்போ sin க்கு ரெசிபியூலா போடினா நமக்கு cosecant வரும் so sin ஓட ஆன்சர் √5 divided by 3 so ரெசிபியூலா போட்டா 3 divided by √5 வரும் அடுத்து நீங்க secant theta ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா so 1 divided by cos theta எழுத முடியும் so cos theta ஓட ரெசிபியூலா ஆன்சர் தான் நமக்கு secant theta அப்ப cos ஓட ஆன்சர் 2/3 ரெசிபியூலா போட்டா ஆன்சர் 3 divided by 2 வரும் அடுத்து நமக்கு tan theta cot theta ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா so cot theta equal to 1 divided by tan எழுத முடியும் so tan ஓட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா √5 divided by 2 வரும் so ரெசிபியூலா போடுங்க ஆன்சர் நமக்கு 2 divided by √5 தான் நமக்கு தேவையான ரிசல்ட் Subdivision 3 பாத்தீங்கன்னா sin theta equal to -2/3 கொடுத்திருக்காங்க theta lies in the fourth quadrant சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன் சோ என்ன பண்ணனும் sin theta equal to -2/3 னா sin உடைய ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் so sin opposite by hypotenuse அப்ப என்ன பண்ணுங்க so opposite போட்டுக்கங்க divide by என்ன பண்ணுவீங்க அந்த hypotenuse எழுதிக்கங்க அப்ப இந்த மைனஸ் எதை டினோட் பண்ணுதுனா so theta வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு அத மைனஸ் டினோட் பண்ணும் theta lies in எத்தனா குவாட்ரண்ட் நமக்கு fourth quadrant இருக்குனால இந்த நமக்கு sin ஓட வேல்யூ நமக்கு மைனஸா இருக்கும் சரிங்களா நமக்கு இந்த இடத்துல ஆப்போசிட் வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு +2 தான் எடுக்கும் சோ டிஸ்டன்ஸ் எப்பவுமே வந்து மைனஸ் வராது +2 தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து hypotenuse பாத்தீங்கன்னா சோ ஆன்சர் நமக்கு +3 இருக்கு சோ ஆப்போசிட் வந்து +2 hypotenuse +3 எடுத்தாச்சு நம்ம ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் மார்க் பண்ணுங்க சோ ஆப்போசிட் ஆன்சர் நீங்க 2 மார்க் பண்ணிக்கங்க and hypotenuse ஆன்சர் நீங்க 3 மார்க் பண்ணிக்கங்க அப்ப adjacent வேல்யூ கண்டுபிடிங்க by using Pythagoras theorem படி சோ hypotenuse பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா உங்க ஆன்சர் 2 ஸ்கொயர் பிளஸ் adjacent வேல்யூ நமக்கு தெரியாது நீங்க adjacent ஸ்கொயர் எழுதிக்கங்க சோ இந்த ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 9 ஈக்குவல் டு 4 பிளஸ் நமக்கு தேவையான adjacent ஸ்கொயர் அப்ப 4 இந்த சைடுல மைனஸ் ஆகும் therefore அப்ப adjacent ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 - 4 therefore நமக்கு தேவையான adjacent ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா சோ √5 நமக்கு வரும் சோ adjacent ஆன்சர் வந்து 5 முடிச்சாச்சு நீங்க நோட் பண்ணீங்க adjacent டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா √5 நம்ம டிரைவ் பண்ணி முடிச்சாச்சுங்களா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த θ வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா fourth quadrant இருக்கனால since theta lies in the fourth quadrant so fourth quadrant இருக்கிறதுனால so all the trigonometry ratio other than cos and secant have negative sign ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல fourth quadrant பொறுத்தவரைக்கும் so cos and secant மட்டும் தான் பாசிட்டிவ் சைடுல இருக்கும் மத்த எல்லாமே அப்படியே நெகட்டிவ் சைடுல இருக்கும் அப்படி நீங்க இன்புட் பண்ணீங்க
இந்த இடத்துல சோ fourth குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் sin வந்து நெகட்டிவ், cos வந்து பாசிட்டிவ் and tan வந்து நெகட்டிவ்ல இருக்கும். சோ இத வச்சு நம்ம ஃபர்தரா இத மூவ் பண்ணி எழுத முடியுங்களா? இப்போ எப்படி எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு sin ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். சோ ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோடெனஸ். சோ வாட் இஸ் ஆப்போசிட் பை 2 இருக்குது. சோ 2 டிவைட் பை வாட் இஸ் ஹைபோடெனஸ் பை நமக்கு 3 இருக்குது. சோ ஆன்சர் -2 டிவைட் பை 3 சம்ல அத தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா? அடுத்து cos ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா பிளஸ் ஏன் போட்டோம் பாத்தீங்கன்னா θ வந்து 4th குவாட்ரண்ட் இருக்குனால பிளஸ் போட்டுருக்கோம். நமக்கு சோ cos பாத்தீங்கன்னா can adjacent டிவைட் பை ஹைபோடெனஸ். சோ adjacent வேல்யூ என்னன்னா √3 டிவைட் பை 2 √5. So √5 divided by 3 போடும் சரிங்களா? அடுத்து tan ஓட வேல்யூ பார்த்தா டோவா. So opposite divided by adjacent அப்ப 2 divided by √5. So 2 divided by √5. அடுத்து பாத்தீங்கன்னா cosecant secant cot வந்து நான் இதோட ரெசிபியூல் போடலாம். அப்ப cosecant வந்து 1 by sin அப்ப ஆன்சர் -3 divided by 2 வரும் சரிங்களா? 2 divided by 3 ரெசிபியூல் போட்டா -3 divided by 2. So secant ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா cos ரெசிபியூல் அப்ப ஆன்சர் 3 divided by √5 வரும். அடுத்து cot ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா tan ஓட ரெசிபியூல் அப்ப ஆன்சர் -√5 divided by 2 வருது நமக்கு தேவையான ரிசல்ட். Subdivision 4 பாருங்க. tan theta equal to -2 கொடுத்திருக்காங்க. theta lies in the second quadrant சரிங்களா? அப்ப நான் क्वेश्चन எழுதிக்கிறேன். so tan theta equal to -2. so டிவிஷன் என்ன இருக்குன்னா 1 க்கு நடக்கும் சரிங்களா? அப்ப இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா so இந்த theta வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்குது அப்படி மீன் பண்ணுது. அப்ப theta எத்தனை குவாட்ரண்ட்ல இருக்குது? நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். so செகண்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு சைனும் கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவா இருப்பாங்க. கண்டிப்பா tan theta ஓட ஆன்சர் இது நெகட்டிவ்ல இருக்கும். கண்டிப்பா இங்க போடுறது நெகட்டிவ் கொடுத்திருக்காங்க. ஓகே அப்ப நீங்க எப்படி எழுதலாம் பார்த்தா tan theta ஓட ரேஷியோ பாத்தீங்கன்னா so டோவா opposite divided by adjacent அப்படி எழுதிக்கீங்க. சோ opposite divided by adjacent எழுதிக்கீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த இடத்துல opposite வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா +2 போடும். இந்த -க்குவான ரீசன் எழுதியாச்சு. θ lies in second quadrant. நமக்கு இந்த 2ங்கிறது opposite, இந்த 1ங்கிறது இங்க adjacent. therefore adjacent ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 1 ன்னு வரும். by using right angle triangle எழுதி மார்க் பண்ணுங்க. சோ opposite வேல்யூ நீங்க 2 மார்க் பண்ணுங்க. சோ adjacent வேல்யூ நீங்க 1 மார்க் பண்ணுங்க. நமக்கு hypotenuse வேல்யூ கண்டுபிடிக்கணும். by using Pythagoras theorem படி so hypotenuse square equal to so நமக்கு hypotenuse square equal to opposite square வேல்யூ பாத்தீங்கன்னா so 2 square plus adjacent square பாத்தீங்கன்னா நமக்கு 1 square வரும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா hypotenuse square equal to answer 4 plus 1. சோ ரெண்டையும் கூட்டினா 5 அந்த ஸ்கொயர் வந்து ரூட்டா மாறும். therefore நமக்கு தேவையான hypotenuse வேல்யூ பாத்தீங்கன்னா √5 மட்டும் நமக்கு வரும் சரிங்களா? அப்ப இந்த இடத்துல hypotenuse நீங்க கண்டுபிடிச்சாச்சு √5 நோட் பண்ணியாச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா so θ lies in எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு அவன சம்ல? so செகண்ட் குவாட்ரண்ட் வந்து சம்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரோட வேல்யூ தான் பாசிட்டிவா இருப்பாங்க? so சைனும் கொசிகன் மட்டும் பாசிட்டிவா இருக்காங்க. therefore sin and cosecant பாருங்க all trigonometric ratio other than sin and cosecant. sin and cosecant தவிர்த்து மத்த எல்லாமே எப்படி தான் நமக்கு நெகட்டிவ் சைடுல இருக்கும். அப்ப இங்க sin க்கு நீங்க பிளஸ் போடுங்க. சோ cosecant பிளஸ் போடுங்க. இத வச்சு எழுதலாம். and cos and tan கண்டிப்பா நீங்க நெகட்டிவ் சைன் போட்டாகணும். ஏன்னா வந்து θ எத்தனை குவாட்ரண்ட் நமக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குதுனால அப்ப sin ஓட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா so what is the ratio? opposite divided by opposite divided by hypotenuse. what is opposite by 2 இருக்குது. so 2 divided by hypotenuse வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு √5 இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா cos ங்கிறது என்னது? so adjacent divided by hypotenuse. adjacent value 1 divided by hypotenuse √5 இருக்குது. அடுத்து tan பாத்தீங்கன்னா so டோவா opposite divided by adjacent. what is the opposite value? so 2 divided by what is the adjacent value என்ன இருக்குது? 1 இருக்குது சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா -2 by 1 சம்ல பாத்தீங்கன்னா -2 கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு cosecant secant காட்டுறது sin cos tan ரெசிபியூல் போடுறது ஆன்சர் வந்துரும். சோ இங்க பாத்தீங்கன்னா cosecant ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ இது ரெசிபியூலா போடுங்க. ஆன்சர் √5 divided by 2. அடுத்து secant ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா cos ரெசிபியூலா போடுங்க. சோ -√5 divided by 1. அடுத்து tan cot ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா tan ரெசிபியூலா போடுங்க. சோ -1 divided by √2. இத 1 divided by 2 இத நமக்கு தேவையான ரிசல்ட். Subdivision 5 பாருங்க. secant theta equal to 13 divided by 5 கொடுத்திருக்காங்க. theta lies in fourth quadrant கொடுத்திருக்காங்க சரிங்களா? அப்ப நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா secant வந்து நீங்க ரெசிபியூலா போட்டா நமக்கு காசா மாறும். அப்ப இந்த காசா மாத்தி பண்ணா ஈஸியா இருக்கும் சரிங்களா? நான் ரெசிபியூலா போடுறேன் சரிங்களா? அப்ப நமக்கு cos theta equal to take reciprocal answer 5 divided by 13 ஆ மாறும் சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் வருது. ஏன் பாசிட்டிவ் வருதுன்னு பாத்தீங்கன்னா theta lies in fourth quadrant. so fourth quadrantல யாரோட வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்க. cos உம் secant மட்டும் பாசிட்டிவா இருக்கறனால நமக்கு இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கலாம். அப்ப இந்த cos
உடைய ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா சோ பாருங்க காஸ் ரேஷியோ adjacent டிவைட் பை ஹைபார்டன்ஸ் அப்ப நேரா எழுதிக்கங்க சோ adjacent டிவைட் பை என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து ஹைபார்டன்ஸ் போட்டுக்கலாம் சோ இங்க வந்து adjacent வேல்யூ பாத்தீங்கன்னா சோ எழுதிக்கங்க adjacent வேல்யூ நீங்க 5 போட்டுக்கங்க and hypotenuse வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 13 போட்டுக்கங்க சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கங்க சோ adjacent ஆன்சர் நீங்க வந்து 5 மார்க் பண்ணிக்கங்க hypotenuse ஆன்சர் 13 மார்க் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஆப்போசிட் வேல்யூ சோ பை யூசிங் Pythagoras theorem படி சோ hypotenuse square equal ஆன்சர் நமக்கு 13 square equal to opposite தெரியாது therefore opposite square plus adjacent பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் இருக்குது சோ further simplification 13 ஸ்கொயர் 169 equal to opposite square போடுங்க plus நமக்கு 5 ஸ்கொயர்னா 25 சோ இந்த 25 ரெசிஸ்ட் வந்து நமக்கு மைனஸா மாறும் therefore opposite square equal to 169 minus 25 எழுதலாம் therefore opposite equal to answer நீங்க பாத்தீங்கன்னா 144 ரூட்டுக்குள்ள போடுங்க வாட்ஸ் ஆன்சர் நமக்கு வந்து 12 வரும் சோ opposite answer பாத்தீங்கன்னா 12 therefore இந்த ஆன்சர் வந்து 12 எடுத்துக்க முடியும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சோ θ ரைஸ் எத்தனை குவாட்ரண்ட் கொடுத்திருக்காங்க வந்து fourth quadrant கொடுத்துட்டாங்க சோ fourth quadrant யாரோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருப்பாங்க காஸும் சீக்கும் வந்து பாசிட்டிவா இருப்பாங்க அப்ப எப்படி எழுதணும் சோ r trigonometric ratio other than so cos and sec can have negative sign அது சொன்னீங்க சோ எல்லா trigonometric ratio நெகட்டிவா இருக்கும் எதை தவிர்த்து காஸையும் and sec ஐயும் தவிர்த்து இந்த எல்லாமே நெகட்டிவா இருக்கும் அப்ப நீங்க காஸ்க்கு பிளஸ் போட்டுக்கங்க அப்ப கண்டிப்பா சைனுக்கும் இந்த tan நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா மைனஸ் போட்டுக்கலாம் ஏன்னா the θ ஓட ஆன்சர் எங்க இருக்குது நமக்கு fourth quadrant இருக்குதுனால சோ sin ஓட ரேஷியோ opposite divided by hypotenuse so what's the opposite value so 12 divided by what's hypotenuse value நமக்கு 13 answer minus 12 by 13 அடுத்து cos ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா so இந்த ரேஷியோ படி பாத்தீங்கன்னா adjacent divided by hypotenuse what's the adjacent answer 5 so 5 divided by hypotenuse by 13 so value கண்டுபிடிச்சிங்க பாருங்க cos ஓட ஆன்சர் 5 divided by 13 சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா tan ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 2 so o means opposite divided by adjacent ஆன்சர் பாத்தீங்கன்னா so 12 divided by 5 வருது அடுத்து cos cosine உடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா 1 டிவைட் பை sin ரெசிப்ரோக்கல் போட ஆன்சர் வரும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -13 டிவைட் பை 12 வரும் அடுத்து secant பாத்தீங்கன்னா 1 டிவைட் பை cos அப்ப இது ரெசிப்ரோக்கல் போடுங்க அப்ப ஆன்சர் 13 டிவைட் பை நீங்க 5 வரும் அடுத்து cot பாத்தீங்கன்னா 1 டிவைட் பை tan சோ இது ரெசிப்ரோக்கல் போடுனா வாட்ஸ் ஆன்சர் -5 டிவைட் பை 12 நமக்கு தேவையான ரிசல்ட்